அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு மார்ச் மாத ராசி பலன்கள். முதல்ல மார்ச் மாதத்தின் உடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும்போது சுக்கிர பகவான் உச்சபலம் அடையக்கூடிய மாதம், அதாவது மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 26 தேதி வரை சுக்கிரன் மீனத்தில் அமர்ந்து வலிமையாக இருக்கப் போறார். இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி பாருங்க, குரு பகவான் வக்கிரமாக இருந்த குரு பகவான் வக்கிர நிவர்த்தி அடைகிறது மிதுன மனையில். மிதுன மனையில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கிர நிவர்த்தி அடைந்து துலாமனையும் தனுசையும் கும்பத்தை பார்த்து அந்த வீடுகளை புனிதப்படுத்தப் போகிறார். சூரிய பகவான் கும்பத்திலிருந்து தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தை பார்க்குது. அதாவது மார்ச் 15 தேதி வரை. அதன் பிறகு மீனமனைக்குச் செல்கிறார். அங்க சனி பகவானோட கூட இணைவு கும்பத்தில் ராகு, புதன், செவ்வாய், இந்த 3 கிரகங்களும் வீற்று இருக்க சிம்மத்தில் கேது பகவான். இந்த மாதத் தொடக்கத்தில் மனோகாரகனான சந்திரன் பாருங்க கடகத்துல. இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மார்ச் மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான வழிபாடு நல்ல இருக்க போகுது, அதாவது எந்த மாதிரியான கிரகங்கள் எந்த மாதிரி தன்மையில இருந்தா நாம வெற்றியை அடையலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா நாம பார்க்க போறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, மார்ச் மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவான் உச்சபலம் அடைகிறது, வலிமை பெறுகிறது. அங்க 11ஆம் இடம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே போய் உச்சம் அடையுது. அப்படி ராசிநாதன் வலு பெறுகின்றன. அப்படின்னு பார்க்கும்போது இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி 11ஆம் இடத்தில் போய் உச்சபலம் அடைகிறது, வலிமை பெறுகின்றது. வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது இந்த ரிஷபத்துக்குன்னு சொல்லுவேன். இந்த மார்ச் மாதம் தொடக்க நாள பாருங்க, மனோகாரகனான சந்திரன் ஆட்சி பலத்தோட உட்கார்ந்து இருக்கிறார். 3ஆம் இடம் வலிமை பெறுகிறது, மன தைரியம் கொடுக்கப் போகிறது அப்படின்னு சொல்லுவேன். டிராவல் உண்டு, அதாவது சிறு தூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு, புதிய ஒப்பந்தம் போடுவீங்க. ஒன்று நிலத்தில் ஒப்பந்தம் போடக்கூடிய அமைப்பு இருக்கும். இல்ல வேற என்ன, இங்கே ஒரு தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள் ரியல் எஸ்டேட்ல சூப்பரா இருக்கும். இந்த ரிஷபத்துக்கு இந்த காலகட்டம் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டம். குரு செவ்வாயை பார்த்தது, அப்படி ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபத்துக்கு அதிகளவு நன்மையிட்டக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்ச் எல்லாம் என்று சொல்லுவேன். அடுத்து இந்த வீட்டை வாங்கிறது, வீட்டை மாற்றி அமைப்பது, வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வது, வாகனத்தில் தனக்கு இஷ்டப்பட்ட வாகனங்களை வாங்குவது. ஏற்கனவே 2 வீலர் இருக்கும், அடுத்து 4 வீலர் வாங்குறது. வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் சேர்க்கை, இதெல்லாமே சூப்பர். இது உங்கள் மனதில் ஆழமாக பதிந்திருந்தால் தாராளமாகச் செய்யலாம். இதில் எந்த மாற்று கருத்தில்லை. ஒரே ஒரு விஷயம், புதனோடு ராகு சேர்ந்திருக்கிறதனால் பூர்வ புண்ணியின் ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருந்தால் புதன் பகவான் குருவின் பார்வையில் 5ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறார். உங்கள் ராசி அதிபதி, பாக்கிய அதிபதி 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பு பெறுகிறது. ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக என்ன செய்தோம், கிடைக்குமா? 100% கொடுக்கும். ரொம்ப நாளாக ஒரு வழிபாடு எடுத்துக்கொண்டோம், பிரார்த்தனை எடுத்துக்கொண்டோம், பரிகாரம் செய்து கொண்டோம்,
குழந்தை பாக்கியம் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு திடீரென்று குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அதன் மூலம் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஆகும். அமைப்பிற்கு அப்ப குழந்தை பாக்கியத்துக்கு எந்த தடையும் இல்லை. ரிஷவத்துக்கு சொல்லுவேன், கடன் ஆறுக்குரியவன், கடன் நோய் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய இடம் அந்த 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தை குருவின் பார்வை பெறுகிறது. ஆனா 6க்குரியவன் தனக்கு 6ல போய் உட்கார்ந்திருக்கிறார். தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, அதைப் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இப்ப இல்ல, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த உணர்வு தானும் உங்களுக்கு இருக்குமே தவிர பெரிய பாதிப்பும் இல்ல. ஏன் இல்லைன்னா, கடனின் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. இந்த ரிஷபத்துக்கு சொல்வேன், எதிராளிகள் எதிர்ப்பில் இருந்தாலும் அவர்கள் மூலமாகவே நன்மை பயிலக்கூடிய அமைப்பு. அவர்கள் என்ன திட்டம் எப்படி போனாலும் அது உங்களுக்கு நன்மை பயிலக்கூடிய அமைப்பு என்றது இந்த மாதம் உண்டு. ரிஷபத்துக்குன்னு சொல்லுவேன். சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, குடும்பஸ்தனத்தில் குரு உட்கார்ந்திருக்கார். 7ஆம் அதிபதியான செவ்வாய் போய் எங்க உட்கார்ந்திருக்கு? 10ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கு. களத்துற காரக கிரகமான சுக்கிரன் உச்சபலத்தோட பாகியதிபதி உட்பலத்தோடு இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை. இந்த ரிஷபத்துக்கு திருமணம், சுப காரியங்கள் செய்வது, இதெல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. குரு 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். தன் வீட்டை பார்க்கிறார். 8ஆம் இடம் வளம் பெறுகிறது. நிறைய பேருக்கு வெளி ஊரு, கண்டிப்பாக வெளி ஊர்ல வெளி மாநிலத்தில் அப்படி பண்ணி காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு இந்த மாதம் வெளி ஊர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் போய் வேலை பார்க்கக்கூடிய குடுப்பினை இந்த மார்ச் மாதம் 100% இருக்குன்னு சொல்லுவேன். தொழில் ரீதியில் சிறப்பு உண்டான்னா உண்டு. ப்ரமோஷன், இடமாற்றம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பது, இதெல்லாம் உண்டு. நல்ல படிச்ச படிப்பு, குண்டான வேலை கிடைக்கும். இப்ப படிச்சு முடிச்சாச்சு, பாஸ் ஆகணுமா, ஆயிருவீங்க. ஒரு நல்ல படிப்பு படிக்கணும். என்ன உங்க ஆழ்மனத்துல இருக்கா, அது நிறைவேறக்கூடிய அமைப்பில் இருக்கு. அப்போ இந்த காலகட்டம் தொழில், வேலை, வியாபாரம் அத்தனையும் சிறப்பு பெருக்கின்ற ஒரு நல்ல மாதம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு. வெள்ளிக்கிழமை அம்மன் தெய்வம் வழிபடுவது சிறப்பு. வெள்ளிக்கிழமை இந்த மாதம் முழுவதும் அம்மன் தெய்வத்தின் வழிபட்டாலே உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் நடக்கும். இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மார்ச் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பல கோடி கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள்னா நிச்சயமா கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும். தசா புத்திகளும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லியமான பலன் வேணும்னா உங்கள் ஜாதத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிபத்தியம் பெற்று இருக்கு, எந்த டிகிரியில இருக்கா, இப்ப நடப்பும் தசாநாதன், புத்திநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய என் கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026இல் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில எப்ப நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்? இப்ப நான் +2 முடிச்சிட்டேன். எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்மளுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும்? திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கு. எப்பதான் சார் திருமணம் நடக்கும்? எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்ப ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்ப நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். இப்ப நான் சொன்னது ஒரு பொது பலன்கள் மட்டுமே. இந்த ராசி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பல கோடி கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள்னா நிச்சயமா இல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் மாறுபடும். தசா புத்தியும் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்க ஜாதத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிபத்தியத்துல இருக்கு, எந்த டிகிரியில இருக்கு, இப்ப நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதனை பொறுத்து
இந்த 2026இல் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல, நம்ம சொந்த தொழில ஆரம்பிக்கலாம்? இந்த 2026ல எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும்? இந்த 2026இல் நான் வீடு கட்டுவேனாம்? எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும்? எப்ப நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும். நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும். இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.